இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு தீர்க்கமான வார்த்தை, உங்க சீர்கேடுகள் எல்லாம் நான் குணமாக்குவேன். சீர்கேடுகள் அப்படின்னு ஒன்று நமக்கு அதை கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை பேக் ஸ்லைடிங் அப்படின்றது, பின்மாற்றம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து உங்க பின்மாற்றங்களிலிருந்து உங்களை மறுபடியும் நான் சரி செய்வேன், அதான் சீர்கேடுகளை குணமாக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு விலகி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம துணிகரமா தங்களுடைய இருதயம் விரும்பின காரியங்களெல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் அவங்கள சத்துருக்கள்கிட்ட ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சிறையிருப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனாலும் நீ என்னிடத்துல திரும்பினால், என் சத்தத்தை கேட்டு மறுபடியும் மனம் திரும்பினால், நான் உன் சீர்கேடுகள் என்ன செய்வேன், குணமாகும். இதுக்கு பின்னாடி வருது, எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு நாங்கள் திரும்புவோம். ஏன்னா தேவனிடத்தில் தான் எங்களுடைய ரட்சிப்பு இருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல நம்முடைய வாழ்க்கை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறதா அல்லது பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறதா? மேலானவைகளை நாம் நாடிக்கொண்டிருக்கிறோமா அல்லது பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் மேல் நாம் வைத்த அந்த இளவயதின் பக்தி, அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, இவைகள் எல்லாம் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா அல்லது அதெல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டதா? ஒரு காலத்தில் அனலாயிருந்த நம்முடைய இருதயம் இப்பொழுது அனல் மூட்டப்பட்டதாய் தொடர்ந்து அனலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதா அல்லது அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம்? ஆவியிலே ஆரம்பித்த நாம் ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறோமா அல்லது மாம்ச சிந்தைகளுக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோமா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தங்களை தாங்களே நிதானித்து தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அமர்ந்திருந்து தங்களை தாழ்த்தி தங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது தனிமையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒரு நேரம் உபவாசம் பண்ணி, ஏதாவது வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அதை உணர்த்தி அருளும், உம்முடைய வழியில என்னை நடத்தும், அந்த செமையான பாதையை எனக்கு காண்பித்தருளும் அப்படி ஜெபம் பண்ணணும். ஏன்னா பைபிள்ல நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். ஆசா அவனுடைய இருதயம் அந்த பின்னாட்களிலே உத்தமமா இல்லை. துவங்கும் போது ஆரம்ப நாட்களிலே நல்ல ஒரு பக்திமான், நல்ல ஒரு பரிசுத்தவான், தேவனை சார்ந்திருந்தவன், ஜெபிக்கிறவன், ஆண்டவரையே நோக்கி பார்த்து யுத்தத்தில் வெற்றியை கண்டவன், இவ்வளவு பல காரியங்கள் அவனை குறித்திருந்தான். பின்னாட்களில் அவன் கர்த்தரை தேடல, பரிகாரிகளை தேடினான். ஆண்டவரை அவனை எச்சரித்தார், இந்த விஷயத்துல நீ மதீனமா செயல்பட்டுட்ட. ஆண்டவர் எச்சரித்தும் அவன் என்ன செய்யல, மனம் திரும்பல. அதே நேரத்துல மனாசே என்கிற ஒரு மனுஷன் மோசமான வழியில நடந்தான். கர்த்தர் அவனை சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் அவனை நெருக்கின போது அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், ஆண்டவரை கூப்பிட்டான், ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அவனை மறுபடி மீட்டெடுத்தார். எல்லாம் பைபிள பார்க்கிறோம். அப்ப நம்முடைய தேவன் யார்? நீ போ, நீ கெட்டு போ, நீ சீரழிஞ்சு போ, நீ ஒன்றும் இல்லாம போ அப்படின்னு நம்மளை விட்டு விலகி போகிறவர் அல்ல, கை கழுவி விடுகிறவர் அல்ல. மறுபடியும் நம்ம திரும்ப மாட்டோமா? அவருடைய அன்புக்குள்ள வந்துட மாட்டோமா? நம்மை மறுபடியும் அவரால் கட்டி எழுப்ப முடியும் என்பதை அறிந்து நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்க மாட்டோமான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஏதாவது சீர்கேடுகள், பின்மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினால் அர்ப்பணியுங்கள். இந்த ஆண்டவர் உங்களை மன்னிப்பதற்கும் மறுபடி உங்களுடைய வாழ்வை புதுப்பிப்பதற்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவார். பரலோக தேவனே,
யாரெல்லாம் உணர்த்தப்பட்டு உம்மிடத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.